தேவைகளை தீர்க்கவே தினம் ஓடிக்கொண்டிருப்பவன் நான் தான். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் என் கனவுகளோட ஓட்டம்தான். இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நிற்க முடியவில்லை. ஏனெனில் நிற்பதற்கான நிலை இன்னும் வரவில்லை. ஒரு இடத்தில் நிம்மதியா நின்று இதுவே போதும் என்று சொல்லும் அந்த தருணம், அது இன்னும் வரவில்லை. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நிற்பேன், அல்லது நடக்கவாவது செய்வேன். எனது பாதை தெரியாமலே போகலாம், ஆனாலும் என் பயணம் நின்று விடாது என்று சொல்லி அந்த நாள் வரை நீங்கள் காத்திருந்தால் உங்கள் நம்பிக்கையே உங்களுக்கு வழிகாட்டும் விளக்காகும். தடைகள் இருந்தாலும் தடுமாறினாலும் வீழ்வதில்லை. ஏன்னா நமக்குள் அந்த ஒற்றை மந்திர வார்த்தை தான் நம்பிக்கை, நம்மை வாழ வைக்கும் ஊக்க மருந்தாகும். வருஷம் மாறினது முக்கியம் இல்லப்பா, உன் புத்தி மாறணும். போன வருஷம் பட்ட கஷ்டம் போதாதா, இந்த வருஷமாவது உருப்படணும்னா இந்த 5 விஷயத்த மண்டையில ஏத்துப்பா. அதுலயும் 5வது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அவசரப்படாதப்ப உனக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்துல கண்டிப்பா வந்து சேரும். காலத்தை நம்பு. 2, உன்னை மதிக்காதவனுக்கு உன் நேரத்தை கொடுக்காத. அது குப்பை தொட்டியில போடுற மாதிரி வேஸ்ட். 3, சில பேரை வாழ்க்கையை விட்டு துரத்துனாதான் நீ உருப்படுவ. அந்த குட் பை ரொம்ப முக்கியம். போதும்பா நீ பட்டது அவங்கள வச்சு. 4, சந்தோஷமா இருக்கணுமா, அத ரகசியமா வச்சுக்கோ. ஊர்க்கண்ணு பொல்லாதது. 5, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வருவாங்க யார் காப்பாத்துவாங்கன்னு வழி மேல விழி வச்சு நீக்காத. நீ வாழ்க்கையில சந்திக்கிற போருக்கு நீ தான் பட, நீ தான் தளபதி. விழுந்தா தட்டி விட்டுட்டு நீயே எழுந்துவா. உன் கண்ணீரை தொடக்க உன் கையே போதும், வேற யாரும் தேவையில்லை. இத கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கியா, அப்ப உனக்குள்ள ஜெயிக்கிற வெறி இருக்குன்னு அர்த்தம். இந்த வருஷம் நீ நினைச்சது நடக்கும், கண்டிப்பா ஜெயிப்ப. மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும், இனி உனக்காக வாழு. போயிட்டு வா ராசா.